நாம் ஜெபித்து ஆராதனையை ஆரம்பிப்போம். தலைகள் தாழ்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். 2-3 பேர் நாமத்தாலே எங்கே கூடியிருந்தோ அங்கே அவர் நடுவிலே நான் வாசமாக இருப்பேன் என்று ஆண்டவர் கூறியிருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம இருக்கிறது. அவர் நாமத்தை தொழுது கொள்ளும் எவ்விடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நாமத்திலே வந்திருக்கபடியா அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya hallelujah 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 வாயிலிருந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஹalleluya hallelujah 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 எல்லா வாயிலிருந்து உற்சாகமாக வீட்டில் எல்லாம் கூடி இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொருவர் வாயிலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளது. ஹalleluya அவரே துதிகள் மகிமைக்கு பாத்திரர். சேனையின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya அவர் நாமம் யெகோவா. அவர் நாமம் சர்வவல்லமுள்ள தேவன். ஹalleluya தேவாசிகா துனாமாலா கதுனாமாலா ரபா. ஹalleluya 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 ஆண்டவரே வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை ஆண்டவரே. ஆண்டவரே பிரசன்னத்திலே ஆண்டவரே அகமகிழ்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் பிரசன்னத்தால நிரப்புங்க. இந்த நாளில் யூடியூப்ல வழியா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேர் நிரப்புங்க ஆண்டவரே. அப்போ அந்த வீட்டில் கூடி ஆராதிக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவரே இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு பேரையும் பிரசன்னத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹalleluya நாங்கள் உங்களுடைய ஜனம் தகப்பனே. நீர் எங்கள் தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் என்று சொன்னீரே. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரே தேவமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது இந்த வீட்டில் வாசிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே பாக்கியப்பட்ட ஜனமாக எங்களை மாற்றினதுக்காக உமது சன்னிதானத்திலே கூடும்படி செய்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya உம்முடைய மகிமை பிரசன்னம் எங்களை மூடுவதாக ஹalleluya ஹalleluya இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹalleluya. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லலாம். ஹalleluya வாய்களை திறந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya தாவீது இப்படியா சொல்கிறார், மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் கர்த்தரை துதிப்பார்கள். நாமும் இதுமுதல் என்றென்றைக்கும் கர்த்தரை துதிப்போம். ஏன்னா நம்ம ஜீவனை பெற்றவர், உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றவர்கள். ஹalleluya ஆமென். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹalleluya ஸ்தோத்திரம் ஆமென். இந்த நாளில் கர்த்தரை பாடி துதிப்போம். மகிமை மேல் மகிமை அடைவேன், மறுரூபம் ஆவேன். ஹalleluya மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே என்று பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya கரங்கள் கட்டி உற்சாகத்தின் ஆழத்திலிருந்து அடைந்திடுவேன், மறுரூபமாவேன் வடமனிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே மணமனிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே. நீதிமான்கள் ஆகாய மண்டலத்துள்ள சூரியனை போல இருக்கிறார்கள். அவர் பிரகாசம் நடுவு பகல் வரை பிரகாசிக்கிற சூரிய பிரகாசமோடு இருக்கிறது. ஹalleluya உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். உந்தன் பாதம் என்னை பலியாய் உண்மை மனதுடன் ஒப்படைத்தேன். ஏற்றுக்கொண்டரும் தேவபலம் விளங்கும், என்னை ஏற்றுக்கொண்டரும் தேவபலம் விளங்கும். தேற்றி உயிர்த்திடும் உமாவினா மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே
சாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். தேவ சாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம். எந்த வார்த்தையிலே என்று சேர்ந்திடுவே பலமா. எந்த வார்த்தையிலே என்று சேர்ந்திடுவே. என்னை நிரப்பிடுவே தம்மாவினா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே. மறுரூபமாவே மனமறிவே தரிசிக்கவே மகிழ்ந்திடவே. பரமுகமே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே மறுமுகமே. ஆண்டவருடைய தீய சுவாபத்துக்கு நாம் பங்காளிகளாக ஆண்டு மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தூய வாழ்க்கை தருகிறார். அவர் தேவ சேவையில பாடுபட பயிற்றிட பொறுமை பலனை தம் ஆவியினால் அளிக்கிறார். ஹல்லேலூயா. வாசி தீய குணங்கள் நாடி ஜெபித்தேன். தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தீய குணங்கள் நாடி ஜெபித்தேன். தூய வாழ்க்கையின் தேவை அதுவே. தேவ சேவையிலே ஆடு சகித்திடவே. தேவ சேவையிலே பாடு சகித்திடவே. காரும் பொறுமை பெறும் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே. மறுரூபமாவே மனமதிலே தரிசிக்கவே மகிழ்ந்திடவே. பரமுகமே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. அவர் வரும்போது உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கரைந்ததாக குற்றமற்றதாக காணப்படுவதாக. நான் பரிசுத்தர் ஆகியோதீங்க. உங்கள் எல்லா நடக்கைகளும் பரிசுத்தரார்கள். ஹல்லேலூயா. பூர்ணப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் வரும்போது பாடி பறந்து போகும். ஆமென். ஆவியாத்மா தேகம் முழுவதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. ஆவியாத்மா தேகம் முழுவதும் அன்பரேசுவின் சொந்தமாமே. பூரணம் அருளும் என்னை ஆயத்தப்படுத்தும். பூரணம் அருளும் ஆயத்தப்படுத்தும். பாடி பறந்திடுவேன் தம்மாவினார். மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன். மறுரூபமாவே மனமதிலே தரிசிக்கவே பரமுகமே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே. அப்படி கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தேவாசி கதுனா மரதன மலரவா. ஆண்டவரே முஸ்தமத்திலே நான் வந்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இடமாசு என் உள்ளம்
இடம் ஆசை எங்கள் உள்ளம் நீரம் நெருங்குமே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் கணமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் கணமும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் எங்கள் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை அப்படி திருப்பாதத்துல முற்றிலும் பிரார்த்திக்கிறோம்மா முற்றிலும் ஆளுகை செய்கிறோம் ஆவி ஆத்ம சரீரம் முழுவதையும் ஒரே ஒரு பீடத்தில் வைக்கிறோம் அம்மா ஆவியோடாத்மா சரீரம் அன்பரே உமக்கே தானே இப்போ ஆண்டு நடத்தீருமே ஆவியாத்துமா சரீரம் அன்பரை உமக்கு தந்தே ஆலயம் ஆக்கியே இப்போ ஆசீர்வதித்தீருமே கல்வாரின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே கல்வாரின் அன்பினையே கண்டு விரை தோடி வந்தே அழுகும் திருரத்தாலே நீங்க இருதயத்தை அழுவும் திருரத்தாலே அழுவும் இருதயத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம்பா தீபாராக துணா சிவாலாரா தரபாலாரா முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம் முற்றிலும் கல்வி சுத்திகரித்து உமக்கு ஏற்ற பாத்திரமாக ஆண்டவரே எங்களை அணைத்துக் கொள்வீராக வாசிக்க கல்வாரியின் அன்பீடையே கண்டு விரை தோடி வந்தே கல்வாரியின் அன்பீடையே கண்டு விரை தோடி வந்தே கருவும் திருரத்தல் சுத்தமுள்ள வாக்கியவான் ஆராதனை முழுவதும் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம். நாடு நடத்துங்க, தொடர்ந்து ஒரு வார்த்தை மூலங்களோடு பேசுங்க. ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கடந்த 7 மாதங்கள் அற்புதமாக ஆண்டவர் கண்ணி மணி போல நடத்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளே நம்மளை ஆண்டவர் நுழையும்படி செய்திருக்கிறார். அல்லேலூயா. மத்திய காணும்படி செய்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் மாசம் வந்தாலே எல்லாருக்கும் நினைப்பு வரும் சுதந்திரத்தினர்களா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய சுதந்திரம், கர்த்தர் நம்முடைய சுதந்திரம். மனிதர்கள் இன்னும் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் பிடியிலும் அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள். ஆனா நம்மளை ஆண்டவர் அடிமைத்தனத்தை மீட்டெடுத்து ஆண்டவர் சுதந்திரவாளியாக ராஜ்யத்துக்கு பங்காளியாக மாற்றி இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த 8ஆம் மாசத்துக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஸ்தோத்திரம். கடந்த 7 மாதங்கள் அற்புதம் நடத்தின தேவன் இந்த மாதத்துல அற்புதமாக நடத்துவார். ஹல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிறோம். மகிமையில் மகிமை அடைந்து அவர்கள் சீயோனை காண்பார்கள். நேற்றைய கடந்த மாதத்தை போல இந்த மாதம் ஒரு மகிமை மாதம். ஆமென். ஒவ்வொரு மாதம் நமக்கு எப்படிப்பட்ட மாதம்? ஒரு மகிமையின் மாதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மளை மகிமைப்படுத்துகிறார். எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை என்ன பண்ணியிருக்கிறார்? மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் அவர் வார்த்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது, அதை கை கொள்ளும் போது அதோடைய மகிமை நமக்குள்ளே கடந்து வருகிறது. நம்முடைய தேவன் மகிமையா மாற்றுகிறார். நம்முடைய தேவனுடைய பேர் என்பது பேர் என்ன தெரியுமா? வார்த்தை என்பது. அல்லேலூயா. வார்த்தையாக தேவன் இன்று நம் கையிலே ஆண்டவர் அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை நாம் தியானிக்கும் பொழுது நமக்குள்ள சென்று மிகுந்த பலனை கொடுக்கிறது என்பதாக சங்கீதம் 19 வாசிக்கிறோம். அல்லேலூயா. வேதத்தை கைக்கொள்வதற்கு மிகுந்த பலன் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமும் 15வது அதிகாரம். 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். ஹல்லேலூயா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். ஒரு சில தலையை தாழ்த்தி நாம் ஜெபித்து ஆண்டவரோடு பேசும்படியாக நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. பரலோக தந்தையே, பரிசுத்தமுள்ள தேவனே, உம்முடைய வார்த்தையை ஆண்டவரை மகிமைப்படுத்தி வைத்திருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்கள் எல்லாம் ஆண்டவரே தேவ ஆவியானவராலே எழுதப்பட்டிருக்கிறது இந்த வேதத்தை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையிலும் வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காமிப்பீராக. வார்த்தையை பிள்ளைகள் பெற்று வெளிச்சத்தில் நடக்க அடியேன் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென். நம்முடைய கிரியைகளுக்கு பலன் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதுவரை நான் ஆண்டவருக்காக நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் கொடுத்திருக்கிறேன், ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் செய்திருக்கிறேன், ஆனா எனக்கு ஒண்ணும் பலன் கிடைக்கல என்று நீங்க ஒருவேளை சந்தேகப்படலாம், நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆண்டவர் நீங்க செய்து வருகிற கிரியைகளை மறப்பதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. அநீதி உள்ளவர் அல்ல. ஆண்டவர் நீதி உள்ளவர். அவருடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? நீதியும் நியாயம் அது ஆதாரம். ஹல்லேலூயா. சிங்காசனம் கர்த்தருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் என்னன்னா நீதியும் நியாயமும். ஹல்லேலூயா. அவருடைய அநீதி என்பதே இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நீதி உள்ள தேவன், நமக்கு நீதியை சரி கட்டுகிற தேவன். தாவீது சொல்கிறார் சங்கீதம் 18ல, கர்த்தர் என் கைக்கு சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு என்ன பண்ணார்? நீதியை சரி கட்டினார். ஹல்லேலூயா. கையின் கிரியை சுத்தங்கள் அதெல்லாம் அங்க பாக்குறாங்க. இந்த நாட்களில் அநேகரோட வாழ்க்கையில கிரிகள் கைக்கூடி வராமல் போக காரணம் என்ன? அநேகர் செய்கைகள் மாறுபாட இருப்பதனாலே ஆண்டோட ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கைக்கூடி வராமல் போகிறது. இந்த நாளில் இந்த பகுதியில ஒரு ராஜாவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிப்போம். வசனம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி,
ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஹல்லேலூயா. இந்த யூதா ராஜா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணங்களை கைக்கொள்வதிலும் அவர் வழியில் நடப்பதையும் என்ன பண்ணாங்க, விட்டு விட்டு என்ன பண்ணாங்க, மேடைகளில் பலியிட்டு கொண்டு அவர்கள் இன்னும் புற ஜாதிகளுடைய வழிபாடுகளிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் தம்முடைய தாசர்களுக்கும் ஜனங்களுக்கும் அந்த யூதா நாட்டு ராஜாவுக்கும் இஸ்ரவேல் நாட்டு ராஜாவுக்கும் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே வந்தார். இங்கே பார்க்கிற பகுதியிலே ஆசா என்ற ராஜாவுக்கு ஒரு தீர்க்கதரிசி, அசரியா என்ற தீர்க்கதரிசி மூலமாக அவனுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. என்ன எச்சரிப்பு? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், இரண்டாம் வசனம், கர்த்தரோடு இருந்தால் நீங்கள் கர்த்தரோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நம்முடைய தேவன் தூரமானவர் அல்ல. நம்முடைய தேவன் தூரமானவர் அல்ல, சமீபமானவர். அவர் உண்மையா தேடுகிற யாவருக்கும் அவர் எப்படிப்பட்டவர்? He is near unto them. Hallelujah. அவர் அருகிலே இருக்கிறார். அவர் அருகிலே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் அருகிலே இருக்கிறார். அவரை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவர் உதடுகளை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நம் பக்கத்துல இருக்க, கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு அருகில் இருந்து நினைச்சு நமக்கு பலன் அளிக்கிற தேவனா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இங்கே உள்ள யூத ஜனங்களுக்கும் பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளவங்களுக்கும் இந்த அசரியாவு தீர்க்கதரிசி மூலமாக என்ன பண்றாரு? அங்கே ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால், ஹல்லேலூயா, ஆண்டவர் நம்மோடு இருக்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எபிரேயர் 13:5 வாசிக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை. நீங்க மத்தேயு கடைசி 28 அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 12 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உலகத்தை முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அவர் சொன்ன வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறுதா என்பது முக்கியம். ஆண்டவருக்கு நான் அவர் சொன்னதுதான். ஹல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னா இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னா கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த வாக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை உறுதியா பற்றிக்கணும். ஆமென். ஆண்டவர் வார்த்தை எப்படி இருக்கு? ஆமென்றும் ஆமென் என்று கரங்கள் தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென் என்று. ஹல்லேலூயா. இங்க நீங்கள் கர்த்தரோடு இருங்கள், கேளுங்கள். யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்க. நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தரோடு இருப்பது என்றால் என்ன? ஹல்லேலூயா. கர்த்தரோடு இருப்பது என்றால் என்ன? வேதத்தையும் அதன் நியாயப்பிரமாணத்தையும் நாம் கவனிக்க வேண்டும். இல்லாட்டி என்ன கிடையாது? வெளிச்சம் கிடையாது. விடிய காலத்து வெளிச்சம் இல்லை என்பதாக வேத வாசிக்கிறோம். விடிய காலத்து வெளிச்சம் என்ன? ஆண்டவர் வார்த்தையே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், கட்டளை விளக்கு வேதமே வெளிச்சம், போதல் சிற்றியே ஜீவவழி என்பதாக வேத வாசிக்கிறோம் நீதிமொழிகள்ல. இங்க கர்த்தருடைய வேதத்தை கைக்கொள்ள வேண்டும், அதை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதனாலதான் வேத வாசிக்க, இதை தியானிக்கிறவனும் இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் எப்படிப்பட்டவன்? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பேறு பெற்றவர்கள், ஹல்லேலூயா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். அப்ப ஆண்டவர் தேடுறதுக்கு ஆண்டவர் வழி வைத்திருக்கிறார். எப்படி தேடணுமா? அவர் வேதத்துல வாசிக்கும் பொழுது அவர் நம்மோடு பேசுவார். அவருடைய இதை துடிப்பை நமக்கு அந்த வெளிப்படுத்துவார். இதயத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. நம்மோடு இடப்படுகிற தேவன். அவர் வழி நீதி நியாயங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். இங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் நீதி நியாயங்களை கை கொள்வதை விட்டு விட்டார்கள். ஆண்டவர் யோசுவாவை சொல்லும் பொழுது 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை 8ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லுகிறார், அங்கே யோசுவா பார்த்து, நீங்கள் நீ நியாயப்பிரமாணத்தை இதை கை கொண்டு அதன்படி செய்வாயாயின் உன் வழிகளெல்லாம் நீ வாய்க்க செய்வாய். உனக்கு முன்பதாக ஒருவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக ஒருவன் நினைக்க மாட்டான். எதிர்த்து நிற்பது. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இது உண்மையா பொய்யா? அன்னைக்கு யோசுவா தான் சொன்னாரு, நமக்கு சொல்லியிருக்காரா என்பது பார்க்கும்போது
நமக்கு சந்தேகமா இருக்கும். ஆனா ஆண்டு சொல்றாரு, உனக்கு தான் சொல்றேன். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய தேவன் ஆல்பா ஒமேகா, அந்தமும் ஆதியும் அந்தமா இருக்கிறார், தொடக்கமும் முடியுமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்றும் இருக்கிறவராகவே இருக்கிறார். அந்த வார்த்தை நமக்கு அவர் எழுதி கொடுத்த வார்த்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டு கற்றுக் கொடுக்க. அன்னைக்கு யோசுவா கூட இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். அந்த வார்த்தை உனக்கு சொல்ல, நீ நியாயப்பிரமாணங்களையும் என்னுடைய கட்டளைகளையும் நீ கை கொண்டு அதை பின்பற்றுவாய் என்றால் நீ உயிரோடு நாளை இருப்ப, வெற்றி உள்ளவனா இருப்ப. ஹல்லேலூயா. உன் வழிகள்லாம் நினைச்சுவே நீ வாய்க்க செய்வாய் அப்படி சொல்லும் போது அங்கே யோசுவா அதை கடைபிடித்தார். ஆண்டு வசனத்தை கடைபிடித்தார், நடந்தார். நியாயப்பிரமாணம் மோசே மூலமாக தேவன் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணங்களுக்கு ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதனால அவர் காரியம் இருந்து ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதேதான் ஆண்டவர் தம்முடைய பின்வரும் ஒவ்வொரு ராஜாவுக்கும் தன் ஜனங்களுக்கும் புதிய சந்ததியாருக்கும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே வந்தார். இதனாலதான் ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னாரு, நான் செய்ய போகிறதை என் தாசனாய் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் செய்ய போகிறதை மறைப்பேனோ. ஆண்டவர் தாம் செய்ய போது மறைக்காத தேவன். அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு தான் செய்ய போறதெல்லாம் வெளிப்படுத்துவாங்க. ஊழியக்காரர்களுக்கும் அதை செய்ய போறத அவங்க சொல்லாம எதையும் அடவழிஞ்ச மாட்டாரா, செய்ய மாட்டார். உங்க குடும்பத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நன்மையான காரியத்தை செய்யும் போது அனுச்சுவாரு சொல்லுவார், தீமான காரியம் சொல்லுவார், வெளிப்படுத்துவார். சொப்பனங்கள் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் வெளிச்சம் போட்டு காமிப்பார். ஒரு நிலைமை எப்படி இருக்கு, ஆண்ட வேதத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவங்களை திராச நிறுத்து பார்ப்பார். திராசுல நீ எந்த இடத்துல குறைவா இருக்கிற அதை சரிப்படுத்தி சொல்லுவார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறார். தீர்க்கதரிசி ஆவியானவர் நமக்குள்ள வாசமா இருக்கிறார். வேதத்தை எழுதி கொடுத்த அந்த ஆக்கியோன், அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். வேதம் திறந்து வாசிக்கும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேதத்தை மூலமாக நம்மோடு பேசுவார். இந்த வேதத்தை படிப்பதையும் தியானிப்பதையும் யார விடுறாங்களோ அன்னைக்கு ஆண்டவர் அவனோட இருக்கிறார். ஆனா என்ன நடக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம போயிடும். அதனால இருந்துச்சு அவன் வழிகள் தாறுமாற போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது இங்க வாசிக்கும் பொழுது ஆசா ஆண்டவர் அங்கே அசரியா என்ற தீர்க்கதரிசி மூலமாக அங்கே எச்சரிப்பு கொடுக்கிறார், நீ கேளுங்கள், கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் கை கொண்டு நட, அப்படி கர்த்தர் உங்களோடு இருப்பார், கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை தேடுங்கள், தேடுனா என்ன பண்ணுவீங்க, வெளிப்படுவார். வேதத்தை வாசிக்கிறோம் நம்ம நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல, அதிகாலை தேடினோர் என்னை கண்டடைவார்கள். மத்திய 6:33 எல்லாரும் தெரியும். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதி தெரியும், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாழ்க்கையில குறைவுகள் வர காரணம் என்ன, ஏன் வாழ்க்கையில சோர்வுகள், பலவீனங்கள், விரக்திகள் ஆண்டவர் தாங்கள் வருது. ஏனென்றால் நம்மளை சீர்தூக்கி பார்க்கணும், வழிகளை சீர்தூக்கி பார்க்கணும். ஆசாவுக்கும் அந்த யூத கோத்திரத்து பெஞ்சமின் கோத்திரத்து ஜனங்களுக்கும் அங்க அந்த தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர், நீ தேடினா கர்த்தரை தேடினா வழிகள் நினைச்சுவேன் வாய்க்க செய்வார். கர்த்தரை தேடி நாட்கள்லாம் காரியம் வாய்க்க செய்தார். எத்தனை எத்தனை நன்மை செய்தார். இன்னைக்கு நீ ஆண்டு வைக்க விட்ட, உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டு சொல்கிறார். ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய், உன் பேரில் எனக்கு என்ன உண்டு, குறை உண்டு. ஆண்டு ரட்சிக்கப்பட்ட ஆண்டுகள் இருந்த தாகம் என்ன, வேதத்தை படித்த நீ வாசித்து தியானித்த அந்த காரியம் எங்க போச்சு, ஆண்டுகளுக்கு ஒரு நேசம் எங்க போனுச்சு. ஆண்டவர் அதை விரும்புகிறார். மீண்டும் முந்தின நிலைமைக்கு திரும்பு, அப்பொழுது நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. பாத்தீங்களா, சொன்ன கரெக்டா வந்துச்சா? ஒரு தேவ பிள்ளைக்கு மெய்யான தேவன், ஒரு உபதேசிக்கிற ஊழியக்காரர், கர்த்தருடைய வேதம், மூன்றும் தேவை. இந்த மூன்று இல்லாத பட்சத்துல அவங்க வழிகள் திசை மாறி போய்விடுவார்கள். ஆண்டவர் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளி அடைந்திருப்பான். அதான் வேதம், வெளிச்சம் போட்டு காப்பார். தாவீது சொல்கிறார், உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். ஆண்டு வசனம்
அப்படி வெளிச்சத்தை காணும்போது நம்ம வெளிச்சமா மாறுவோம். ஆண்டவர் சொன்னார், நீங்களே பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், நீ பூமிக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். எப்படி சூரியன் இருந்து நீலா வந்து ஒளியை வாங்கி இரவுல என்ன பண்ணுது? இருள ஸ்தலங்கள்ல பிரகாசிக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம், பேதுருல இருள ஸ்தலங்கள் பிரகாசிக்கிற சுடர்களை போல. ஹalleluya. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சுடர்கள், பிரகாசிக்கும் சுடர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பிரகாசிக்க வேண்டும், ஆண்டோடு இணைந்திருக்க வேண்டும். இணைந்திருப்பது வேதத்தை கைக்கொள்ள வேண்டும். வேதத்தை அறியாத ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களா? சபிக்கப்பட்டவர்கள். வாசிக்கிறோம், வேதத்தை அறிய வேண்டும். வேதத்தையும் சாட்சியின் ஆகாமத்தையும் என்ன பண்ணுமா? தியானிக்க வேண்டும். அப்படி தியானிக்க விட்டு அவனுக்கு என்ன கிடையாதா? விடிய காலத்து வெளிச்சங்கள். விடிய காலத்து வெளிச்சமே இல்லை. உலக ஜனங்களுக்கு வேதம் கிடையாது. கர்த்தருடைய மெய்யான தேவன் யாரும் தெரியாது. அதனால அவங்க கண்கள் அந்தகாரப்பட்டு இருக்கு. அந்தகார இருள நடக்கிறாங்க. ஆனா உனக்கு எனக்கு ஆண்டவர் பெரிய பெரும் பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கரங்களை வைத்து நன்றி சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் இப்படி காரியத்தை சொல்லும் பொழுது அங்கே வாசிக்கிறோம். தொடர்ந்து 4ஆம் வசனத்துல, தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஹalleluya. கரங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம். என்னிடமா திரும்பு அப்படி சொன்னேன். உடனே தீர்க்கதரிசி சொன்னோனே மக்கள் உடனே கீழ்ப்படிச்சு கர்த்தரை திரும்பினாங்க. என்ன நடந்தது? அங்க கர்த்தர் அவர்களுக்கு என்ன பட்டாராம்? வெளிப்பட்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. வெளிப்பட்ட உடனே ஆகாபட்ட ராஜா ஜனங்களை எல்லாம் சோரம் பண்ண போயிட்டான். கர்த்தரை விட்டு விலக செய்து அந்நிய தேவர்களை வழிபடும்படி செய்து எங்கும் அவன் தேசம் எங்கும் விக்கிர தோப்புகளை உண்டாக்கி அதை வணங்குவதற்கு அவன் ஒப்பு கொடுத்து விட்டான். இதனால் கர்த்தருடைய கோபம், கட்டு கோபம் அந்த தேசத்து மேல வந்தது. தம்முடைய தாசன் எலியா மூலம் அவனுக்கு எச்சரிக்கை சொன்னான். 3 வருஷங்கள் மழை பெய்யாது. ஒரு திராட்சை தோட்டத்தை அவன் எடுத்துக்கொண்டான். அவனுடைய பேரு வந்து நாபூத். அவனுடைய திராட்சை தோட்டத்தை அவன் எடுத்துக்கொண்டது மட்டும் இல்ல, அவனை கொண்டான். தன்னுடைய மனைவி எசபேல் மூலமாக அவனை கொண்டு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்டார். இந்த செய்தி எலியாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆண்டவர் மூலம், கர்த்தர் மூலமாக அறிவிக்கப்பட்டுச்சு. உடனே ஆண்டவர் எலியாட்ட சொல்லி, நீ ஆகாபுக்கு எழுதி இந்த காரியத்தை சொல்லு. நீ என்ன பண்ண? நாபாலுடைய தோட்டத்தை எரிஞ்சு நீ திராட்சை தோட்டத்தை நீ எடுத்துக்கொண்டார். இந்த இரத்தப்பழி உன் குடும்பத்துல தொடரும். நீ உன்னுடைய ரத்தத்துல நீ சாகும் பொழுது வடிய ரத்தத்தை நாய்கள் நக்கும் அப்படி சொன்னோடனே அவன் பயந்து நடுங்கி நினைச்சான். உடனே மண்டி போட்டு ஆண்டு தாழ்த்தான். தாழ்த்தின உடனே என்ன நடக்குது? எலியா அந்த அரண்மனை விட்டு முற்றத்தை விட்டு வெளியே வரதுக்குள்ள ஆண்டு பேசுறாரு, திரும்ப போ, ஆகாபு தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? இதான் நம்ம தெய்வம். அப்படியே ஆண்டு கரைட்டார். அவ்வளவு பெரிய அன்பான தெய்வம், இறக்கமுள்ள தெய்வம், மனதுருக்குள்ள தெய்வம், நீடி சாந்தமுள்ள தெய்வம், அவர் தீக்கு மனசாவடைகிற தெய்வம். இறங்கி உடனே என்ன பண்ணாரு? ஆகாட்ட எலியா சொன்னாரு, உன்னுடைய காலத்துல நடக்காது, உன்னுடைய சந்ததிக்கு அந்த காரியத்தை நான் தண்டனை தள்ளி போடுறேன்னு சொல்லிட்டாரு. போஸ்ட்போன் பண்ணிட்டார். ஆண்டு சொன்னதான் ஆனா போஸ்ட்போன் பண்ணிட்டார். இதே மாதிரி ஆண்டவர் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு வரும்போது வனாந்தரத்துல ஜனங்கள் ஆண்டு விரோதமா பாவம் செஞ்சுட்டாங்க. ஆண்டு கடு கோபம் கொண்டு மோசேயில சொல்றாரு, இந்த ஜன நீ வழிபடு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியா மாத்துவேன், இந்த ஜனங்கள் அழிக்க போறேன்னு. அனங்கா கருத்துள்ள ஜனங்கள் எனக்கு விரோதமா பாவம் செய்துட்டாங்க. அப்படி மோசே பரிந்து பேசுற, ஆண்டவரே மன்னிங்க, இறக்கமுள்ள ஆண்டவர், நீதி சாந்தம் உள்ளவர், ஆண்டவர் பொறுமையில சொல்லி, ஆண்டவரை நீங்க அழைத்தோண்ட ஜனம், ஆண்டவரே நீங்க இப்படி அழிச்சிட்டீங்கன்னா புறஜாதியா ஆண்டவரே அவங்க தப்பா பேசுவாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய இறக்கத்துக்கு மன்றாடி ஜெபித்து என்ன பண்றான்? அந்த மக்களுக்கு மன்னிப்பு வாங்கி கொடுக்குறேன். ஆண்டு சொன்ன, நீ சொன்னபடி கேட்டேன், நீ சொன்னபடி கேட்டேன், ஆனாலும் நான் அவளுக்கு தண்டிப்பே நான் சொன்ன வார்த்தையை நான் பின்னால் தள்ளி போட்டேன்னு சொன்னேன். ஹல்லேலூயா.
நாம் கவனமா நடக்கும். இதெல்லாம் எச்சரிப்பு திஷ்டாந்தங்களா நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் படையப்பட்ட காரியங்களை நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறார். இங்கே தங்களை தாழ்த்தி ஆண்டோட திரும்பின பொழுது அவருக்கு வெளிப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஒன்றான மெய் தெய்வமாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவரே ஆண்டவருக்கு திரும்புங்கள். இன்னைக்கு நாட்கள் நீங்க ஆண்டவர் வழியில விட்டு மாறி இருக்கலாம், வைத்து கை கொண்டதை விட்டு மாறி இருக்கலாம், அநேக உங்களை திசை திருப்பி விட்டுருக்கலாம், சபை காரியங்களை விட்டு திசை திருப்பி இருக்கலாம். கர்த்தர் பக்கம் திரும்புங்க, கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளுங்க. அவர் என்ன பிரமாணம் வச்சிருக்காரோ, என்ன காரியம் வைத்திருக்காரோ அது நடங்க. அதுபடி நடக்கும்போது நடக்கும். ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களை செய்களை சீர்தூக்கி பாருங்கள். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பற்றி தியானித்து வருகிறோம். நிறைவான பலன். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பின்பது சொன்னபடி உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் இந்த மாதம் முழுவதும் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய காரியங்களை சீர்தூக்கி பார்த்து கர்த்தரிடம் திரும்ப வேண்டும். இந்த தீர்க்கதரிசன வார்த்தையாக நம்ம சொல்லுகிற கர்த்தரிடம் திரும்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், அவர் உங்களோடு இருப்பார். நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். வெளிப்படுகிற தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன நடந்தது அங்க? உடனே அந்த ஆசா என்ன பண்றான்? 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாக ஓதேத்தின் தீர்க்கதரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பெஞ்சமின் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பெஞ்சமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசாயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரிச்சவர்களை கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒரு ராஜா இருந்தார். ஆனா எப்போ கர்த்தரை தேடுறதுல தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கேட்டு தன் காரியத்தை திடங்கொண்டு தன் காரியத்தை ஒழுங்குபடுத்தினானோ அப்படித்த பட்டணங்கள்ல இருந்து எல்லா சுத்தமான அருவருப்பெல்லாம் நீக்கிட்டான். இன்னைக்கு நம்ம வீட்லயும் பார்க்கணும், சுத்திகரிப்பு உண்டாக்கணும். அருவருப்பான காரியம் இருக்கா? நான் தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கா, ஆவியில இருக்கா, ஆத்மால இருக்கா, சரீரத்துல இருக்கா? அதெல்லாம் பிடிங்கி போடணும். அதெல்லாம் கலைகள் உங்களுக்கு கெடுக்கிற பயிர வளவிடாமல் கெடுக்கிற என்ன செய்யுது? கலைகள். இந்த கலைகளை பிடுங்கணும். நம்ம சொந்த மூச்சு பிடுங்க முடியும். ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெட்டாந்தரையா இருக்கு, அதுல புல்லு முளைச்சிருக்குன்னா அது பிடுங்கிறதுக்கு என்னது கஷ்டமா இருக்கும். அதே இது நல்ல மழை பெஞ்சு ஈரமா இருந்துச்சுன்னா டக்குன்னு பிடிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டு சமத்துக்கு வந்து என்ன செய்யணும்? நல்லா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் பரிசுத்தம் நிறைய அடிச்சாரு. ஆண்டவர் பலன் தருவார். ஈஸியா அடிச்சாலும் அதை பிடுங்கி போட்டுடலாம். கர்த்தருடைய சமூகத்துல வரும்பொழுதுதான் நடக்கும். ஆண்டவர் உதவி செய்கிற தேவன் ஈஸியா பிடிங்கி போடுவார். கலைகளை எடுக்கும். உங்க வாழ்க்கை செழிக்காதபடிக்கு நீங்க பயிர் நட்புள்ள திராட்சை செடி உங்களுக்கு கெடுக்கிற கலைகள். இந்த உலகத்துல நிறைய கலைகள் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு கெடுக்க பார்க்கும். பிசாசு என்ன பண்ணுவான்னா தூங்குற வேலைகள் தான் ஈஸியா செஞ்சான் வச்சுட்டு போவான். அக்கா அதை தூங்குறதையும் விழித்திரு, நித்திரை விட்டு எடுத்துரு. அப்பொழுது ஒன்னில் தேவன் பிரகாசிப்பார். ஆண்டவர் பிரகாசிக்க வைக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ உங்கள்ட்ட கலைகளை பிடிங்கி போடும். அனைத்து நேரம் ஆண்டவர் தேடும் பொழுது விழிப்பா இருக்கிறோம், செபிக்கும் போது விழிப்பா இருக்கிறோம். கர்த்தரோடு இருந்தாலும் வெளிச்சமா விழிப்பா இருக்கும். ஆண்டு சொல்லியிருக்காரு, விழித்திருங்கள், ஜெபத்திலே விழித்திருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஆண்டு வருங்க வரும்போது எப்படி இருக்குமா? ஆண்டு வருங்க எப்படி வருவாரு? திருடனை போல ஆண்டு வருவார். ஆனால ஒன்றுல வெளிச்சம் இல்லாதபடி எச்சரிக்காரு. எப்படி நம்ம ஆவி நம்ம இல்லாதபடி நம்ம பாதுகாத்துக் கொள்வது? வேதமே. வேதமும் ஜெபமும் நம்ம ஆண்டுக்கு செய்கிற பிரயாசங்களும் நம்ம எப்படி எப்பொழுதும் வச்சோம் வெளிச்சமா வச்சிருக்கோம், ஆவியில அனலா வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுது நம்ம ஆண்டுக்கா பிரகாசித்துக் கொண்டே இருப்போம். இப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்கும்?
அந்த காரங்கள் நம்மளே தொடாதபடி அந்த பாதத்துக்குள்ள ஈஸியா மேற்கொண்டு போவோம். ஆமென். ஈஸியா காலையில பிடிக்க போடுவோம். வாழ்க்கை நல்ல ஓங்கி வளர்கிற பயிரை போல இருக்கும். ஆண்டுக்காக கனி கொடுக்கலாம் மாறும். ஆண்டு நம்மில் மகிமைப்படுவார், சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. ஈவன் இந்த ஆசா தான் பிடித்த அந்த பட்டணங்களுக்கு எல்லா அசுத்தங்கள் அருவருப்புகள் எல்லாம் நீக்கி போட்டோம். வீட்டுல நீங்க சம்பாதிச்சு வச்சுக்க பொருட்கள், கைது ஆசைகள், இதுல எதுவும் அருவருப்பு இருக்கா? எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, சுத்திகரிங்க. உங்க பிள்ளை வாழ்க்கை அருவருப்பு இருக்கா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, மனைவி வாழ்க்கையில, உங்க வீட்டுக்கார வாழ்க்கையில அருவருப்பு இருக்கா? எல்லாத்தையும் எடுத்து போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, பிரயாசம் எடுங்க. அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உன் காரியங்களை வாக்கி செய்வார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது அங்கே? அவனுக்கு அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஜனங்கள், இஸ்ரவேலின் ஜனங்கள் கண்டு திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. கூட்டி சேர்ப்பார். ஹல்லேலூயா. அவனோடு கர்த்தர் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட செய்வார். அதனால அவன் சொன்ன வழியில சீர்தூக்கிப்பார், என்னிடம் திரும்பு. ஹல்லேலூயா. நான் உனக்கு நினைச்சுவேன் பெரிய ஆசீர்வாதம் தருவேன். இழந்து போனதெல்லாம் திரும்ப உண்டு வச்சுவேன், சேர்ப்பேன். ஆசீர்வாதத்தை பழிக்கு பெரிய செய்வேன். ஆகியால் நாம் வழியில சீர்தூக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்தில் அவர்கள் எருசலேமிலே கூடி, ஹல்லேலூயா, கர்த்தருக்கு எடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது அவர்கள் பலியிட்டு கர்த்தரை முழு மனதோடு, 4ஆம் வசனம், தங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தரை தங்கள் முழு இதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் சொல்லி சிறியோர் பெரியோர் ஸ்திரீகள் புருஷன் யாரும் கர்த்தரை தேட ஒப்பு கொடுத்தாங்க. தேடாதவனுக்கு எழுதி அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க. நினைச்சு தேசத்தை விட்டு அகற்றப்படுவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஒழுங்குபடுத்தினான். அதெல்லாம் காரியம் செய்ய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 15ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான வசனம், இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதிருக்கும்படி அவர்களை இளைப்பாற பண்ணினார். கரங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போராட்டம் இருக்கா? சேர்த்து பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தரோட சேரும் பொழுது சுத்தி லோகம்லாம் இருக்கு ஆண்டவரே, யுத்தமில்லாதபடி என்று இளைப்பாற பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அன்றாட பலி செலுத்தணும். ஒவ்வொரு மாத பிறப்புகளும் பலி செலுத்தணும். ஆண்டவர் விரும்புகிறார். உண்மையான உள்ளத்தோடு ஆண்டவர் தொழுது கொள்ளணும். அப்ப ஆண்டவர் நினைச்சுவாரு, நமக்கா இறங்கி நம்ம சுற்றுப்புறத்தார் எல்லாரும் சமாதானம் செய்வார். எப்ப செய்வாரா? நம்மளோடு கர்த்தர் இருக்கிறா என்பதை கண்டு கொண்டு போது. கர்த்தர் இல்லாட்டி எல்லாம் வரும், சத்துரு வருமா? வேதத்தை பாருங்க. என்னைக்கு இந்த யூதா இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரை தேடி விட்டாங்களோ அன்னைக்கு ஆண்டு எதிரியே உள்ள பூந்துட்டாங்க. ஏன்னா கர்த்தருடைய காவல் வேலை எடுபட்டு போச்சு. அதனால ஈஸியாக எதிரிகள் வந்து அந்த பட்டணங்கள் பிடித்தார்கள், சுட்டெரித்தார்கள், சரிப்படுத்திக் கொண்டு போனார்கள். ராஜாத்திகளாக இருக்க வேண்டியவர்கள் அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள். குழம்புல வாசித்தீங்கன்னா அது ஃபுல்லா போட்டுக்கும். குழம்புல ஐயோ செல்வ சீமான இருந்த எனது நகரம் எப்படி ஆயிட்டு கருகருத்து போச்சு, பாலாய் போயிட்டேன். ஆண்டவர் நம்மளை வாழ வைக்கிறவே தேவன். என்னிடம் திரும்பு, அவனோட திரும்பு, என்னை தேடு, அப்பொழுது வெளிப்படுவேன். ஹல்லேலூயா. நாம் இந்த வேளையில் கூட நாம் சீர்தூக்கி பார்ப்போம், தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் மாறாத ஆண்டவரே, ஒரு வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்று இருக்கு ஆண்டவரே. கடந்த நாட்களெல்லாம் கண்ணீர் மணி போல காத்து இந்த புதிய மாதத்தை காணும்படி செய்திருக்கீங்கப்பா. 7 மாதங்கள் நாங்கள் ஆண்டவரே வழிகளில் ஆண்டவரே நாம் விட்டு விட்டது உண்டு. ஒரு வேதத்தின் நியாயங்களை கைக்கொள்ளாமல் போனது உண்டு. அதனால எங்க சுற்றுப்புறத்தார் மூலம் ஆண்டவரே எங்களுக்கு வந்த ஆண்டவரே பிரச்சனைகள் உண்டு. என் மனதிலும் எங்க ஆத்மாவிலும் என் சரீரத்திலும் என் ஆவிலும் போராட்டங்கள் நிரம்பி இருந்தது ஆண்டவரே. எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்மிடமாக எங்களை திருப்பிக் கொள்வீராக ஆண்டவரே. உங்களுடைய வழிகளை கற்று நடப்போம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எங்கள் உம்மிடமாக இழுத்துக் கொடுத்தாப்பனே ஆண்டவரே. எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. நீர் வெளிப்படுகிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க இரத்தத்தால் கழுவி சுத்திகரிங்க.
உடைய நீதி நாயங்களை கை கொண்டு நடப்போம் தகப்பனே ராஜா. ஆண்டவரே தேடி நாட்கள்லாம் காரியங்கள்லாம் வாய்க்கும்படி செய்தீரே ஆண்டவர். இந்த நாட்களும் ஆண்டவரை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சீர்தூக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்க வழி நடக்க அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றங்களை மன்னிங்க. உங்களுடைய வேதத்தில் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வழிகளின்படி நடங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையோடு நாங்கள் கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரை வழிபடுத்தவோடு கட்டப்பட்டவர்களாக ஆண்டவரே ஊழியக்காரர்களுடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவருடைய வேதத்துக்கும் ஆண்டவரே நடத்துகளுக்கும் அர்ப்பணிக்கிறோம். சகோதரி இணைந்து உடைய பணி செய்வதற்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எனக்கு கல்வி சுத்திகரித்து எங்களை ஆண்டவரே வழி நேரம் நடத்துவீராக. நாளை யூடியூப்ல பார்க்கிற யாராவது ஆண்டவரே உடைய வழிகளை விட்டு மாறி இருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆண்டவரே சீர்படுத்துங்க. வழிக்கு வருவார்களாக ஆண்டவரே அவளை ஒப்படைப்பார்களாக. ஆண்டவரே அவளுக்கு வெளிப்படுகிறார்கள் இருக்கு ஆண்டவரே. அவளுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிரி காரியங்கள்லாம் ஆண்டவரே நீங்க அகற்றி அது சமாதானம் ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு இலைப்பாக ஏற்படுத்தி கொடுங்க தகப்பனே. உமது நாமம் என்றென்றும் மைப்படுவதாக ஆண்டவரே. இந்த 2 நாளாகவும் 15 அதிகாரத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே நீங்க ஒரு எச்சரிப்பை கொடுத்து உம்முடைய திருப்பி கொண்டது போல இந்த நாள் இந்த வார்த்தையில கேட்ட ஒவ்வொரு பேரையும் உம்முடைய திருப்பி கொடுங்க. மனம் திரும்ப நீங்க ஒரு உணர்வு ஆவியை கொடுப்பீராக. இளைவன் ஆகிய அரிசிவீராக பரிசாவின் ஊற்றுவீராகப்பா. உடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். நாம் மைப்படுவதாக. துதி கன மைமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கவும் நம்மளோடும் நம்முடைய குடும்பத்தாரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் கூட விசேஷமாக இந்த யூடியூப்ல இந்த செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. God bless you. Amen. Amen.